12ஆம் வகுப்பினுடைய பொதுத் தேர்வில் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களில் எதிர்பார்க்கப்படுகின்ற பகுபத உறுப்பிலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் பகுபத உறுப்புகள் அப்படின்னு பார்த்தா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்ற இந்த 6 உறுப்புகள் தான் பகுபத உறுப்பிலக்கணத்தை பிரித்து கையாளக்கூடிய இந்த 6 உறுப்புகள் தான் இருக்கிறது. அதிலே இடைநிலைகள் அப்படின்னு பார்த்தா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலைகள், எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்ற அதையும் நம்ம பயன்படுத்தணும். அதில் இறந்த கால இடைநிலைகள்னு பார்த்தா இத்து, இட்டு, இற்று, இன்னு. நிகழ்கால இடைநிலைகள்னு பார்த்தா கிறு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள்னா இப்பு, இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள்னா ஆ, ஆள், இல். இதுதான் அதற்குரிய இடைநிலைகள். அதில் சாய்ப்பான் அப்படின்றத பிரித்தால் சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரியும். அதில் சாய் என்பது பகுதி, இப்பு என்பது சந்தி, அடுத்து வர இப்பு என்பது எதிர்கால இடைநிலை. அது எதிர்கால இடைநிலை பார்த்தோம்ல, இப்பு இவ்வுன்றது இதில் இப்பு வந்திருக்குது, அதனால் இது எதிர்கால இடைநிலை. ஆண் என்பது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதில் எப்படி இருக்கோ அது போலவே எழுதினால் முழுமையான மதிப்பெண்களை பெறலாம். அடுத்தது விம்முகின்ற. விம்மு கூட்டல் கின்று கூட்டல் ஆ, இப்படி தான் பிரிக்கணும். அதில் விம்மு என்பது பகுதி, கின்று என்பது நிகழ்கால இடைநிலைகள். இப்போ நிகழ்கால இடைநிலைகள் எதுன்னு பார்த்தோம்னா கிறு, கின்று, ஆனின்று. ஆனால் இங்கே பொருந்துவது விம்மு என்பது பகுதி, கின்று என்பது நிகழ்கால இடைநிலை, ஆ என்பது பெயரச்ச விகுதி. இதனைத் தொடர்ந்து வியந்து அப்படின்னு இருக்கு. அதை பிரித்தால் விய கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. அது விய என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து ஆனது இத்து இந்தானது விகாரம். அடுத்து வர இத்து என்பது இறந்த கால. நம்ம பார்த்தோம்ல இறந்த கால இடைநிலைகள் எது பார்த்தோம்னா இத்து, இட்டு, இற்று, இன்னு. அப்போ இத்துன்னு வந்துருக்குது, அதனால் இது இறந்த கால இடைநிலை. ஊ என்பது பெயரச்ச விகுதி. முன்னாடி பார்த்தோமா ஆ என்று வந்தால் அது பெயரச்ச விகுதி, ஊ வந்திருக்கிறதுனால இங்கே இது வினையச்ச விகுதி. இதனைத் தொடர்ந்து இருந்தாய் அப்படின்றத பிரித்தால் இரு கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆய் அப்படின்னு பிரியும். இதில் இரு என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இத்து இந்த ஆனது விகாரம். அடுத்து வர இத்து என்பது இடைநிலை. என்ன இடைநிலைனா இறந்த கால இடைநிலை. இதில் ஆய் அப்படின்னு இருக்கு. ஆய் என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து தந்தாய். தந்த அப்படின்னா கொடுத்த, தா என்று பொருள். அப்போ தா பிராக்கெட்டில் த கூட்டல் இத்து இந்து பிராக்கெட்டில் கூட்டல் இத்து கூட்டல் ஆய். தா என்பது பகுதி, தா என்பது த ஆனது விகாரம். இத்து இந்தானது விகாரம், தா அப்படின்றது ஆனது விகாரம். இத்து என்பது சந்தி, இத்து இந்த ஆனது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்து வர்ற ஆய் என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள்.